இன்று முதல் அமலுக்கு வருகிறது. 50, 60, 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களை 2 அதிரடி அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு நியூ அப்டேட். என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். அதுவும் 60, 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேஷன் அட்டையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான முறைகேடுகள் நடக்குது. அதை தடுக்கும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் பொருட்களை யாராலையும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. அதுவும் ரேஷன் கார்டு ரத்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டு ரத்தாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க அரசு தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதையும் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற அரசு சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய விதமான தகவல்களை இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று எடுத்திருக்கோம். எல்லா விதமான தகவலையுமே இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்று முதல் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அது அந்த ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த கேஒய்சி பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஒவ்வொரு தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக முடிச்சிருவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்டேட் அப்படின்னா, நிறைய பேர் போலியான ரேஷன் கார்டுகளை தயாரித்து அதை பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இடையே அதை புகுத்துறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் ஒரு ரேஷன் கார்டு கேட்குறாங்க. உடனடியாக அந்த என்ன ஊர் என்ன பஞ்சாயத்து என்னன்னு கேட்டு உடனடியாக அங்கோட ரேஷன் கார்டு தயாராகுது. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் உள்ளவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கமிஷன்ஸ் காசு வாங்கிட்டு அவங்களுக்கு பொருட்கள் ரொம்ப அதிகமாக 35 கிலோ அரிசி அப்படின்னா 70 கிலோ அரிசி, அதாவது ஒரு ஆளுக்கு போகிறத டபுளாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணுவாங்க. ஒன்று அங்கே அவங்களும் சேர்ந்து இவங்களும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து மக்களுடைய வறுமை எல்லை தான் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறாங்க. அதை முற்றிலுமாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஒய்சி கேஒய்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டை மீன் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் உங்களுடைய கைரேகை ஸ்கேனு அந்த கண்விழி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதை மீன் பண்ணி அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இருக்குதோ அது எல்லா ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டோட ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கைரேகை வச்சா தான் பொருட்கள் போடுறாங்களா, அதுக்கு நீங்கள் அரசு தரப்பில் ரேஷன் கார்டுக்குன்னு தனியாக உங்ககிட்ட கைரேகை வாங்கலை. அதை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுகிட்டேருந்து மாநில அரசு நாங்கள் ரேஷன் கார்டுக்கு இந்த கைரேகையை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மிங்கிள் ஆகிட்டாங்க, அதாவது இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இங்கே கைரேகை வச்சிங்க அப்படின்னாலும் ஓப்பன் ஆகும். அதேமாரி கண்விழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்டெப் ஏன்னா கைவிட்டுட்டாங்க. கண்விழி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வச்சு கண்ணில் ஸ்கேன் பண்ணி அரிசி பருப்பு சர்க்கரை மண்ணெண்ணெய் இதெல்லாம் போடுறது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிட்டாங்களா. இது எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அதிகப்படியான அரிசிகள் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு போகுது. அந்த விற்பனைக்கு போகக்கூடிய அரிசியை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஒய்சி கொண்டு வராங்க. அதாவது ஆதார் கார்டில் யாரெல்லாம் கைரேகை கண்விழி இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஒரு 10 வயசுக்கு மேலே உடனடியாக போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது நிறைய விதமான பேங்க்கில் அப்படி அலாட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா கண்விழி கைரேகை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, 50, 60, 70 வயதிற்கு மேற்பட்டவங்க எங்களால் பொருட்களை போய் வாங்க முடியல, அரசு அங்கே கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு சர்க்கரை இது போன்ற பொருட்களை போய் வாங்க முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்க முடியும். வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வாங்கணும்.
அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சப்மிட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் போயிட்டு இப்படி வந்து எனக்கு வந்து பொருட்கள்லாம் என்னால் வந்து வாங்க முடியாது, நான் வீட்டில் இருந்தே வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸோ வட்டார அலுவலகமோ கிராம வங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மாற்றி கூட இருக்கலாம். இப்போ நான் ஒரு லேண்ட்மார்க் எங்கள் ஊரில் இருக்கிறது சொன்னேன் அப்படின்னா உங்கள் ஊரில் அந்த லேண்ட்மார்க் வந்து மாறி இருக்கலாம். நான் கலெக்டர் ஆஃபீஸ்னு சொன்னேன் அப்படின்னா உங்களது வந்து யூனியன் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வட்டார அலுவலகமாக இருக்கலாம், இல்லை பேங்காக, இப்படி ஏதோ ஒரு இடம் இருக்கலாம். அதனால் அவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து எனக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ப்ராசஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து வீட்டிலே வந்து பொருட்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் போய் அந்த அதுவும் வயசு வந்து அதிகமாக இருக்கணும், அதாவது 50 60 70 வயசுக்கு மேலே இருந்தால் தான் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்பில் இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய 2 அப்டேட். இது போன்ற அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், உடனே சடனாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை கிடையாது. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா, அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. வரக்கூடிய அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே அரசு அறிவித்த அடுத்த நொடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து வீடியோ கொடுத்து உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்துடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கதுறோம். இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுமாரி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.